நடுராத்திரியில் கேட்ட அலறல் சத்தம். பதறியபடி ஓடி வந்து பார்த்த அக்கம் பக்கத்தினர். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த இளம்பெண், பக்கத்தில் ஹாயாக அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த கணவர். நடந்தது என்ன? நடு ராத்திரி 2 மணி இருக்கும். எல்லாரும் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்ததால தெருவே மயான அமைதியா இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தி கதறின சத்தம் பலமா கேட்டிருக்கு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஓடி வந்து பார்த்தப்போ வீட்டுக்குள்ள கழுத்தறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்திருக்காங்க கற்பகவள்ளி. உடனே போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கற்பகவள்ளிய காப்பாத்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்க போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டையில உள்ள வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க கோவிந்தனும் அவரோட மனைவி கற்பகவள்ளியும். இவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறமும் ஒழுங்கா வேலைக்கு போகாம தினமும் குடிச்சிட்டு பொறுப்பே இல்லாம இருந்திருக்காரு கோவிந்தன். இதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு. தினமும் வீட்டுக்கு ஃபுல் போதையில வர்ற கோவிந்தன் கிட்ட உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது, நமக்கு 3 பசங்க இருக்கிற நினைப்பு உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இருக்கான்னு கேட்டு கோபப்பட்டிருக்காங்க மனைவி கற்பகவள்ளி. அத கொஞ்சம் கூட காதுல வாங்காத கோவிந்தன் நீ என்ன சொல்றது, நான் ஏன் இஷ்டப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லி கண்டபடி குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, போதையில வீட்டுல ரகளை பண்ணி மனைவியையும் பசங்களையும் கண்ட மெனிக்கு அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காரு. மது மட்டும் இருந்தா போதும், மனைவி குழந்தைங்கள்லாம் தேவையில்லைங்கிற அளவுக்கு கோவிந்தனோட அட்டகாசம் அதிகரிச்சுட்டே போயிருக்கு. ஒரு நாள் மது குடிக்கிறதுக்காக வீட்டுல இருந்து மதியம் 12 மணிக்கு கிளம்பி போயிருக்காரு. என்னடா மதியானம் போனவர் இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு பதட்டத்தோடவே வீட்டு வாசலையே பார்த்துட்டு இருந்திருக்காங்க மனைவி கற்பகவள்ளி. நடுராத்திரி 2 மணி போல ஃபுல் போதையில ஒழுங்கா நடக்க கூட முடியாம தள்ளாடிட்டே வந்திருக்காரு கோவிந்தன். அதை பார்த்து கடுப்பான கற்பகவள்ளி நீ திருந்தவே மாட்டியா, ஏன் இப்படி தினமும் குடிச்சிட்டே இருக்கன்னு சொல்லி அழுதுகிட்டே கத்தி இருக்காங்க. அப்ப கோவிந்தனுக்கும் கற்பகவள்ளிக்கும் பயங்கரமா வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதுல ஆத்திரமடைஞ்ச கோவிந்தன் என்னடி எப்ப பார்த்தாலும் நொய் நொய்னு கத்திக்கிட்டே இருக்கன்னு சொல்லி வீட்டுல இருந்த கொடுவாளால கற்பகவள்ளியோட கழுத்தை அறுத்திருக்காரு. அதுல நிலகுலைஞ்சு போன கற்பகவள்ளி கழுத்தை பிடிச்சுக்கிட்டே சரிஞ்சு கீழே விழுந்திருக்காங்க. மனைவி ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்த நேரத்திலையும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம பக்கத்துல உட்கார்ந்து கோவிந்தன் மது குடிச்சிட்டு இருந்ததா சொல்லப்படுறதுதான் கொடுமையோட உச்சம். பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து பார்த்தப்போ கோவிந்தன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்ததா தான் சொல்லப்படுது. ஆனா கையில மது பாட்டில் இருந்தா கூட பரவாயில்ல, இன்னொரு கையில கத்தியும் வச்சிருந்ததால யாருமே கிட்ட போகாம இருந்திருக்காங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் கோவிந்தனை பிடிச்சிட்டு போய் ஜெயில அடைச்சிருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல கற்பகவள்ளி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. குடிய கெடுக்கும்னு யாரும் சும்மா சொல்லலங்கிறது இந்த மாதிரியான சம்பவத்தை கேள்விப்படும் போதுதான் தெரியுது.